வணக்கம். இன்றைக்கி சந்திர கிரகணம் 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 இரவு 9:57லேருந்து 1:52 வரைக்கும் முழுமையான சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுது அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேது பயிற்சி வரும். ராகு ஒரு கட்டத்தில் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ கும்பராசியில் ராகு இருக்குது. இந்த கும்பராசியில் மாதம் சந்திரன் வரும்போது சந்திர கிரகணம் வராது. பௌர்ணமி வரும்போது, அதாவது இந்த ராகுக்கு கரெக்டாக 7ஆம் கட்டத்தில், கும்பராசிக்கு 7ஆம் கட்டம் போது ஆவணி மாதம் வரும். அதாவது சிம்ம ராசி. அதில் சூரியன் வரும்போது, அந்த சூரியன் வரும்போது இந்த சூரியன் நேராக ராகுவை பார்க்கும்போது அந்த சந்திரன் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த சந்திரன் கனெக்ட் ஆகிற நேரம்தான் பௌர்ணமியாக ஆகுது. மாதம் பௌர்ணமி வருது. சூரியனுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் தான் பௌர்ணமி, சூரியனோட சந்திரன் சேர்ந்துருந்தால் அமாவாசை. அப்படி இருக்கும்போது இந்த சூரியனுக்கு கரெக்டாக 7ஆம் இடத்துல சந்திரன் மாதம் வர பௌர்ணமி மாதிரியே ராகு இருக்கிற கட்டத்தில் பௌர்ணமி வரும். சந்திரன் அந்த இடத்துல கரெக்டாக இப்போ இன்றைக்கி வந்து கும்பராசியில் சந்திரன் சதய நட்சத்திரத்தில் போய் கனெக்ட் ஆகுது இன்றைக்கி. ஸோ ராகுவோட நிழல் கிரகம் சாயா கிரகம்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ சந்திரனோட ராகு சேரும்போது தான் கரெக்டாக இந்த சந்திர கிரகணம் வருது. எவ்வளோ நல்லா மேட்ச் ஆகுது பாருங்கள். இப்போது சிம்மத்தில் சூரியன் இருக்குது, அதுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் வருது. இது பௌர்ணமி. மாதம் சூரியனுக்கு 7ல் சந்திரன் வரும்போது பௌர்ணமியாக இருந்தாலும் ராகுவோட கனெக்ட் ஆகி சூரியன் சந்திரன் ராகுவாக மீட் பண்ணும்போது தான் சந்திர கிரகணம் வருது. இந்த சந்திரன் நம்ம மனசை ஆள்பவர், நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்தை ஆள்பவர். அதனால்தான் பௌர்ணமி அமாவாசையில் அந்த உடம்புல ஓடுற நீருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதும் சந்திரன் தான். நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் நீர் சக்தியாக இருக்குது. அதே மாதிரி கடலில் நீர் வந்து அதிகமாகிறது கம்மியாகிறதுலாம் அமாவாசை பௌர்ணமியில் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால் நிச்சயம் ஆகுது தான். இந்த சந்திர கிரகணம் ஏன் ஏற்படுது, எப்படி ஏற்படுது? சூரியன், பூமி, சந்திரன் 3ம் நேர்கோட்டில் சந்திக்கும் போது பூமியோட நிழல் சந்திரன் மேலே படுது இல்லையா? அது முழுமையாக படும்போது முழுசாக இருட்டாகுது. அந்த நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் போது அந்த நிலா வந்து பிரகாசமாக பௌர்ணமியாக ஜொலிக்குது. இந்த இடைப்பட்ட நேரத்தை தான் நம்ம சந்திர கிரகணம் சொல்கிறோம். இப்போ எப்படி நம்ம கூடவே நிழல் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அது மாதிரி வச்சுக்கங்களேன். இந்த நிழலால் நம்மளுக்கு பாதிப்பு இருக்கா? அதே மாதிரி இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை பண்ண போகுது. அந்த காலத்துலேருந்து இந்த சந்திர கிரகணத்தை ஒரு படம் இருக்குது, அக்கோப்ளெக்கிட்டான்னு நினைக்கிறேன், அக்கோப்ளெக்கிட்டா அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் படம் நினைக்கிறேன். அதில் வந்து என்னென்னா, இந்த சூரிய கிரகணம் வரும்போது இல்லை சந்திர கிரகணம் வரும்போது இந்த அந்த ஊருக்கு ஏதோ கெட்ட நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு பல ஆயிரம் பேரை ஆதிவாசிகள் வந்து நரபலி கொடுக்குறாங்க. இது அறியாமை, 5 அறிவு நிலை. அப்போ அது சயின்டிஃபிக்காக என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ வந்து அவங்க இது ஏதோ ஒன்று நடக்குது, நம்ம ஊருக்கே கெடுதல் நினச்சி அந்த ஊரில் இருக்க நல்லவங்களாம் அவங்களே கெடுத்து சாவடிச்சிடறாங்க, அறியாமை. ஆனால் இப்போது 6ஆம் அறிவு துவங்கியிருக்கு. இந்த சந்திர கிரகணத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பயமுறுத்துகிறாங்க. நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. இது ஒரு நிகழ்வு, எல்லா இயற்கையான நிகழ்வு மாதிரி இது ஒரு நிகழ்வு. அந்த நேரத்தில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குன்றது உண்மை. அதுக்காக கதவுலாம் சாத்திங்க வீட்லேயே இருங்கன்னா இங்கே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. வாட்சிங் சந்திரனும் சூரியனும் 24 மணி நேரம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது. சந்திரன் நம்ம மனதை ஆள்றாருன்னா 24 மணி நேரம் 800 கோடி பேர் மனசையும் ஆள்றாரு, நம்ம ரத்தத்தையும் ஆள்றாரு, நீரையும் ஆள்றாரு. அப்போ அந்த காந்த அலை கதிர்கள் ஊடுருவி தான் வருது. நீங்கள் இப்போ கதவுலாம் சாத்திங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் மூடிக்கிட்டேன்னா அதை தாண்டி ஊடுருவி வருது தான் காந்த அலை கதிர்கள். 24 மணி நேரம் சூரியனோட ஈத்தரும் நம்ம மேலே பட்டுட்டு தான் இருக்குது. இரவில் தான் சந்திரன் வருதுன்றது அறியாமை. இரவில் தான் நம்மளால் பார்க்க முடியுது. அது 24 ஹவர்ஸ் இருக்குது. அந்த சந்திரனோட காந்த அலை கதிர் நம்ம மேலேனா நம்ம உடல் இல்லை, மனம் இல்லை. அதேமாதிரி சூரியன் இல்லைன்னா நம்ம ஆத்மா, உயிரே இல்லை. 24 மணி நேரம் சூரிய சந்திரனோட காந்த அலை கதிர் நம்ம மேலே பட்டுகிட்டே இருக்குது. எங்கே இருந்தாலும் அப்படின்றத உணர்ந்து நீங்கள் இதை பதிவை பார்த்தீங்கன்னா புரியும். இப்போது கதவை சாத்திட்டு இருந்தால் நம்ம நல்லா இருப்போம், வெளியே போனால் பிரச்சனைன்றது அறியாமை. எப்படி அந்த படத்தில் சொன்ன அது மாதிரி இன்றைக்கி ஈவினிங் நைட்டு போய் பாருங்கள் 9:57க்கு அடையார் கோளரங்கத்தில் எத்தனை பேர் டெலஸ்கோப்பில் சந்திர கிரகணத்தை பார்க்குறாங்க.
பல வருஷமாக பார்க்குறாங்க. அவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. அதனால் மூட நம்பிக்கைன்றது வேணாம். கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திங்க. இதில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கங்க சந்திர கிரகணத்தில். ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அது ரிஸ்க்கு. அந்த குழந்தையோட ஜாதக பலன் அந்த ஆரம்பத்தில் ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும் இல்லையா? அப்போ சந்திரனும் ராகுவும் ஒன்றா இருக்கிறதால, அது பௌர்ணமியாக இருக்கிறதால உடலை கெடுக்கும், உடம்புல ஓடுற அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கெடுக்கும், ஆரோக்கியம் கெடும், மனசையும் கெடுக்கும்ன்றது உண்மை. ஒரு குழந்தை அந்த நேரத்தில் இந்த 9:57லேருந்து 1:52லேருந்து க்குள்ளே பிறந்தா அந்த குழந்தைக்கு நல்லா இல்லைன்றது அது உண்மை. அதேமாதிரி ப்ரெக்னென்ட் லேடிங்க அந்த நேரத்தில் சாப்பிட்டா குழந்தை வயிற்றில் இருக்கு இல்லையா, அப்போ அவங்களுக்கு அந்த அஜீரண கோளாறு வரும்ன்றது உண்மை. அதே மாதிரி இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் ரியாக்ஷன் இருக்கிறதால நிச்சயம் அந்த நேரத்தில் உணவு அதாவது ஹார்டான உணவு, அதாவது ஜீரணமாகாத உணவுகளை சாப்பிடாமல் இருந்தால் நல்லது. இந்த ஜீரண உறுப்புகளில் சிறு சிறு மாற்றங்கள் அந்த நேரத்தில் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு தாக்கம் இருக்குது. அந்த நேரத்தில் பால், ஜூஸ் இதெல்லாம் குடிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அதையும் தாண்டி எதாவது சாப்பிட்டிங்கன்னா லைட் ஃபுட்டாக சாப்பிட்லாம், இதெல்லாம் பாதிக்காது. இது அப்படியே இந்த ராசி நேயர்கள், சிம்ம ராசி நேயர்கள் இந்த விஷயம் அந்த விஷயம் நம்ம பயப்படவே தேவையில்லை. நம்ம எல்லா விஷயத்துலையுமே நம்ம கவனமாக இருக்கணும். அதே சமயம் பயம் தேவையில்லை. அப்போ இந்த சந்திர கிரகணத்துக்கு அன்றைக்கி நம்ம மனசை ஆள்றாரு இல்லையா, அதேமாதிரி ரத்தத்தை ஆள்றாரு இல்லையா, அப்போ நம்ம தேவையில்லாமல் பயந்தால் பிபி ஏறும்ல, சுகர் ஏறும்ல. அப்போ அந்த சந்திரன் மனோகாரகன், கூலாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, 4 பேருக்கு நல்லது நினைக்கிறது பொதுவாகவே. அதுவும் குறிப்பிட்ட இந்த சந்திர கிரகணம் இந்த நாளில் 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுறது, கோயில் நட சாத்தி இருப்பாங்க, சில கோயில் திறந்துருந்தாலும் போய் கும்பிடலாம். சந்திரகிரகணம் அப்போ தியானமும் பண்ணலாம். அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறது நம்ம மனசு திருப்தி அடையும். அப்போ மனோகாரகன், அப்போ ரத்த ஓட்டம் சீராக பாயும், அமைதியாக இருக்கலாம். பயப்படாமல் இருந்தாலே இது ரொம்ப நல்லது செய்யும். கிரகணத்தில் பூஜை பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணால் ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்கிறாங்க. எப்படி பௌர்ணமி அமாவாசையில் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி சந்திர கிரகணத்தில் கூட நம்ம மனம் அமைதியாக இருக்கிறது அதான். அதை மனசை கெடுக்கும் அந்த நேரத்தில், வேறு ஒன்றும் இல்லை. அந்த சந்திரன் ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கும்போது இதை தான் கற்பனையில் பாம்பு முழுங்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ராகுவும் ஒரு சாயா கிரகம். பூமி, சூரியன், சந்திரன் நேர்கோட்டில் இருந்தால் சந்திர கிரகணம் சொல்கிறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ராகுன்னு நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. அப்போயே கரெக்டாக ராகுவோட கனெக்ட் ஆகி பௌர்ணமியாக வரும்போது சந்திர கிரகணம் வருது நம்ம யோசிக்கணும். அப்போ நம்ம முன்னோர்கள் ஆழமான ஏதோ ஒரு அந்த பிளாக் ஹோல்ஸ்னுவாங்க. ராகு கேது, சாயா கிரகம், நிழல் கிரகம், பிளாக் ஹோல்ஸ்னு அப்படி சொல்லுவாங்க. அப்போ அதோட கனெக்ட் ஆகி தான் வருது. சூரிய கிரகணம் வரும்போது சூரியன் கேது இருக்குது, சந்திர கிரகணம் வரும்போது சந்திர ராகு ஒன்றா இருக்குது. அப்போது அந்த கனெக்ஷன் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. சித்திரை மாதம் சூரியன் வச்சுன்னா சூரியன் உச்சமாக இருக்குது, வெயிலாக. ஐப்பசி மாதம் சூரியன் வச்சுன்னா சூரியன் பவரே இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த சந்திர கிரகணத்தை எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள், பயப்பட தேவையில்லை. எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. அந்த நேரத்தில் மட்டும் சாப்பிடாமல் இருங்க. டிவியில் பாட்டு, சாமி பாட்டு, சாமி படம், ஒரு சந்தோஷமான விஷயங்களை பாருங்கள். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் குழந்தைங்க அந்த நேரத்தில் எதுவும் உணவுகளை கொடுக்காதீங்க, முன்னாடியே கொடுத்துருங்க. நீங்கள் பயந்து முன்னாடியே படுத்தணும், எல்லாத்தையும் ஷட்டர் பண்ணிக்கலாம்லாம் நினைக்காதீங்க. 24 மணி நேரம் நம்ம மேலே பட்டுகிட்டே இருக்குது. எந்த ராசிக்கும் பாதிப்பில்லை. இது ஒரு நிகழ்வு, அந்த நேரம் மட்டும்தான் பாதிக்குது. அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் பண்ணால், அந்த நேரத்தில் குழந்தை பிறந்தா, அந்த நேரத்தில் யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால், அந்த நேரத்தில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணால் நிச்சயம் அது பிரச்சனை தான். இதை தவிர வேறு எதுலையுமே நீங்கள் பயப்பட வேணாம். கடவுளை நம்புங்க, உங்களை நம்புங்க, இயற்கையை நம்புங்க. உங்களோட மனசு ஆள்பவர் சந்திரன். அப்போ நல்ல மனசு அரங்கம், நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயலோடு இருந்தீங்கன்னா இந்த சந்திரகிரகணமும் உங்களுக்கு நல்லது தான் செய்யும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.